லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை நயன்தாரா சின்ன திரையில் பிஜேவா தன்னுடைய டிராவல் ஆரம்பிச்சாங்க. செகண்ட் ஹீரோயினா தமிழ் சினிமாவில் நுழைஞ்சு தன்னுடைய திறமையாலும் ஹார்ட் ஒர்க்காலும் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காங்க. ரீசெண்டாக ஓடிடியில் வந்து நயன்தாரா விக்னேஷ் நம்ம வந்து காதலில் விழுந்த தருணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் வந்து பாண்டிச்சேரி ரோட்டில் ஒரு சீன் வந்து ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்களாம். ரோடு மற்றும் எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தனால நான் என்னுடைய ஷாட்டுக்காக வந்து ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். விக்கி விஜய் சேதுபதியுடன் ஒரு ஷாட் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியாது, ஏதோ வந்து ஒரு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரீசன் திடீர்னு நான் அவரை பார்த்தேன். நான் அவரை வேறு விதமா பார்த்தேன். நான் முதல்ல நினைச்சது அவர் ஒரு கியூட்டான பையன். அதுக்கப்புறம் அவர் சீன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் இயக்குனராக செயல்படும் விதத்தை வந்து ரொம்ப கவனிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காதல சொன்ன தருணம் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதும் வந்து நயன்தாரா உங்கள்கிட்ட ஒன்று வேணும், நான் செட்டில் இருப்பதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அவர்கிட்ட ஆமாம் நானும் வந்து செட்டில் இருப்பதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், எந்த பையனும் அழகாக இருக்கும் பெண்ணை பார்த்து மனதுக்குள்ளே பாராட்டுவான், ஆனால் நயன் மேடத்தை அப்படி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. நயன்தாரா மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உண்மையில ஒரு படி வந்து முன்னே வந்து போகிறது இதுவே ஃபர்ஸ்ட் டைம். விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷூட்டிங் முடிஞ்சதும் வந்து நயன்தாராட்ட போய் உங்கள்கிட்ட நான் ஒன்று வேணும், நான் செட்டில் இருப்பதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட ஆமாம் நானும் செட்டில் இருப்பதை மிஸ் செய்கிறேன் அப்படின்னு வந்து நயன்தாரா சொல்லியிருக்காங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், எந்த பையனும் அழகாக இருக்கும் பெண்ணை பார்த்து மனதுக்குள்ளே பாராட்டுவான், ஆனால் நயன் மேடத்தை நான் அப்படி பார்த்ததில்ல அப்படின்னு இருக்காரு. நயன்தாரா மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உண்மையில் ஒரு படி வந்து முன்னே போகிறதுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் ஒரு வேறு விதமாக பேச முடியும் அப்படிங்கிறத நாங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து காதலை ப்ரப்போஸ் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.